சொல்லுங்கோ, உங்கள் பேர் ரமணன், சாத்தூர் ரமணன்னு பெரியவாள்கிட்ட சொல்லுவா. எங்களுக்கெல்லாம் பாம்பே டைங் ரமணன் தான் தெரியும். உங்கள் ஃபுல் பேர்? என் பேர் ரமணன். பெரியவா வந்து எனக்கு என்னை சாத்தூர் ரமணன் தான் கூப்பிடுவா. உங்கள் ஊர் சாத்தூரா? சாத்தூர். ஆமாம், என்னோட பூர்வீகம் வந்து சாத்தூர். அது எங்கே இருக்குது? ஆற்காடுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்குது. வேலூர் ஆற்காடு? ஆமாம், வேலூர் போகிற வழி ஆற்காடு. ஆற்காடுலேருந்து கலவைக்கு போகிற மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. வந்தவாசி மார்க்கத்தில் சாத்தூர்னு இருக்குது. கலவைக்கு ரொம்ப பக்கம் தான் அது. நீங்கள் ஃபஸ்ட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணது எப்போ? அதான் நானே இப்போ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்ருதி ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். 19th October 1986. 19th October 1986 என்ன ஜென்மாலேருந்து கடை தேற்றப்பட்ட நாள். ஆனால் முதல்ல நான் பெரியவாளை நான் தரிசனம் பண்ணிட்டது அப்படின்னா என்னுடைய ஒரு 12 வயசில் 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிக்கும்போது வேலூருக்கு வந்திருந்தா பெரியவா. வேலூர் வெங்கடேஸ்வரா ஸ்கூல், மகன் ஸ்கூல்னு சொல்லுவாள். அந்த ஸ்கூலில் பெரியவாளோட வந்திருந்தா. அப்போ பெரியவா வந்து கேம்ப் வரும்போது யானை குதிரை எல்லாம் வரும். யானை குதிரை ஒட்டகம் எல்லாம் இருக்கும், குதிரை எல்லாமே இருக்கும். அது எந்த வருஷம்? 1962வது வருஷம். 62. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு வந்து 12 வயசு. 12 வயசு. ஆமாம். 52 நான் பிறந்தேன். 64 தான் வந்தான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, முன்ன பின்ன இருந்தால் தெரியல. அந்த சமயத்தில் அப்போ பெரியவா வந்து அந்த மகன்ஸ் ஸ்கூல்னு வேலூர் வெங்கடேஸ்வரா ஸ்கூலில் வந்து தங்கினான். அப்போ தங்கியிருக்கும்போது இந்த யானையை பார்க்குற ஆசையோடு நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். யானையை தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எதேச்சியாக ஒரு நாளைக்கு பெரியவா தரிசனம் கிடச்சிது. அவள் அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறத அது என்னுடைய முதல் அனுபவம், முதல் தரிசனம். அப்புறம் அதுக்கப்புறம் நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். பெரியவாளை தேனம்பாக்கத்தில் பண்ணியிருக்கேன். அதை விட பெரியவா கிட்ட என்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு இந்த 19 அக்டோபர் 1986 அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் 12th October 1986 மனசை ஒருமுகப்படுத்தி எவ்வளவு மேக்சிமம் அவளையே நினைக்க முடியுமோ, எத்தனை முடியுமோ அத்தனை பிரயத்தனப்பட்டேன். என்ன காரணம்? காரணம் ஒன்றும் இல்லை. இந்த எல்லாம் அது அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தி. அவள் எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் இருந்தது, சொல்லிக்க முடியாத கஷ்டங்கள்லாம் இருந்த ஒரு சமயம். உங்களுக்கு சின்ன வயசாக தானே இருக்கும். 86னா எனக்கு 33 வயசு. ஓகே. 33 வயசு. கல்யாணம் ஆகிடுதா? கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது 1986 அக்டோபர் போது கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் தான். ஜூன் மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாதம். சரி. கல்யாணம் பண்ணிட்டு முதல் நாள், கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் உடனே நேராக பெரியவா தான் அவ்வளவு பேரும் ஒரு வேன் வச்சு நேராக போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். என்னுடைய கல்யாணம் வந்து 18th June 1986 நடந்தது. 19th அன்னைக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் 19th October 1986. அந்த 12th October 1986 ஒரு வாரம் ரொம்ப பெரியவாளையே மனசில் நினச்சிட்டு இருந்தேன். அவள் தரிசனம் எனக்கு அடிக்கடி கிடைக்கணும், அவள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வாரம் அண்ணன்ட மனசு எங்கேயும் போகல. அவ்வளோ முடிஞ்சவர்களும் நான் பிரயத்தனப்பட்டதுக்கு பலன் அந்த 19th October 1986 அப்போ நான் வந்து பாம்பே டைங்கிற நிறுவனத்தில் ஒரு சின்ன ஒரு பொசிஷனில் இருந்தேன். அப்போது ஒரு TVS 50ன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன 2 வீலர். அதை வாங்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு 5000 ரூபாய் அன்றைக்கி விளையாது. அந்த 5000 ரூபாய்க்கு வந்து நான் 5000 ரூபாயும் வட்டிக்கே கடன் வாங்கி அந்த TVS 50 மொபைல் வாங்கி சாவியை எடுத்துட்டு பெரியவாகிட்ட கொண்டு போய் கொடுத்து அனுகிரகம் வாங்கிக்கணும்ட்டு போனேன். அன்னைக்கு நிறைய கூட்டம் பெரியவா முன்னாடி இருந்தது. நான் பேரிகேடுக்கு 12 பக்கம் நின்றுட்டு இருக்கேன், கையில் சாவியை வச்சுட்டு தன்னில் பழத்தோட. பெரியவா கரெக்டாக என்னை பார்த்து கையை நேராக கூப்பிட்டு கையை காமிச்சு அவனை உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொன்னான். முன்னாடி வர சொல்லுன்னா. எந்த ஊரில் அது? காஞ்சிபுரத்துலேயே. 1986 காஞ்சிபுரம். 1983 பெரியவா வேலூர் வந்திருந்தா, ஜலகண்டேஸ்வரர் கோவில். இப்போ 3 பெரியவாளம் இருந்தா. அப்போ நான் அப்போ பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கேன். 1986 மடத்துக்கு நான் வந்துட்டா. அவள் 84 வந்துட்டா. அப்போ 86 நான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த முதல் நாள் பாக்கியம் பெரியவா கிட்ட என்னை ரெகக்னைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு
பாக்கியம் கிடைச்ச நாள் அது. ஸோ அன்னைக்கு பெரியவா என்னை கூப்பிட்டு அந்த சாவியை கொடுக்க சொன்னான், கையில் வச்சுட்டு இருந்த சாவியை. பெரியவா வாங்கிட்டா. பெரியவாலே கேட்டாலா எப்படி நீங்கள் போய் சொன்னேன்? இல்லை நான் வாங்கிட்டேன். அதாவது சாவியை வந்து கையில் வச்சுட்டு பெரியவா கிட்ட நான் புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன், பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கையில் சாவி வச்சுருந்தேன். உடனே என்னை முன்னாடி வர சொல்லி அந்த சாவியை தட்டில் எடுத்துன்னு வந்து கொடுக்க சொல்லி சொன்னால், வேதகுரு சாட்சிகள் தான் இருந்தார் முதல் நாள். அதை எடுத்துகிட்டு போய் பெரியவாட்ட கொடுத்தா, பெரியவா அந்த சாவியை கொஞ்சம் நாளை கையில் வச்சு பார்த்துட்டு இருந்துட்டு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் வண்டி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்புறம் நீ எங்கேருந்து வர, உன் பேர் என்ன எல்லாம் கேட்டால் நான் அதை எல்லாத்தையும் சொன்னேன். அப்போ சாத்தூர்னு சொன்ன உடனே பெரியவா உடனே எங்கள் ஃபேமிலி சைடில் இருக்க வாழலாம்னு கேட்டா. அங்கே சாம்பமூர்த்தி அண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு எடுத்த உடனே கேட்டா. தெரியும், எங்கள் அப்பாவுக்கு பெரிய அண்ணா, அப்பாவுக்கு அண்ணா மரம் ஆகணும், முன்னூட்டு அண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு உடனே ஒரு 5-10 நிமிஷத்துலாம் அப்போ பெரியவா மகிழம்பூ மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருந்தா. உடனே கீழே வந்து ஒரு மகிழம்பூ எடுத்து இப்படி கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருந்துட்டு, நீ எனக்கு இந்த மாதிரி மகிழம்பூலேயே மகிழம்பூ மாதிரி தங்கத்தில் பண்ணின்னு வந்து தருவியா அப்படின்னு முதல் நாள் கேள்வி கேட்டா. ஃபர்ஸ்ட் தரிசனம் எடுத்த உடனே தங்கத்தில் தான் ஆரம்பம். எடுத்த உடனே அப்போ என்னுடைய சம்பளம் வந்து மொத்தமே ஒரு 500 ரூபாயோ 450 ரூபாயோ என்னமோ தான் இருந்தது. இன்னும் கூட குறைச்சலா இருக்குமோன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட இல்லை, 400 ரூபாய் கூட எட்டலை. என்னை பார்த்து பெரியவா வந்து தங்கத்தில் வந்து மகிழம்பூ பண்ணின்னு வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே பெரியவா அனுகிரகம் பண்ணா நான் பண்ணு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நிறைய பண்ணு அப்படின்ட்டு உடனே சாவியையும் கொடுத்து அதையும் கொடுத்துட்டா. அப்போ கொடுக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா பெரியவா, இந்த மகிழம்பூ வந்து பணத்தை வாங்குறது எப்பேற்பட்டவாக்கிட்ட வாங்கணும்னா எந்த விதமான தீய பழக்கங்களும் இல்லாத வாக்கிட்டேருந்து நீ வாங்கிட்டு வந்து பண்ணணும் பணத்தை அப்படின்னு சொன்னான். அப்போ நான் இருந்த காலத்தில் கார்பரேட் ஆஃபீஸில் வந்து எனக்கு பெரிய கான்டாக்ட்ஸ்லாம் வந்து கார்பரேட் செக்ஷனில் தான் இருந்ததே தவிர ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் உள்ளவா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு தெரியவும் தெரியாது. ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருந்தா. ஆனால் நான் வந்து எப்படி இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மகிழம்பூவை கையில் எடுத்துட்டேன், பெரியவா கொடுத்ததை. இந்த மகிழம்பூவை கையில் எடுத்துட்டு இதே போல் தங்கத்தில் பண்ணணும்னு சொன்னா பெரியவா. இப்போ இதை யார்கிட்ட போய் பண்ணுறது, எப்படி பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் கையில் பூவை மட்டும் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கெல்லாம் அங்கே இப்போ இருக்காரு கோலைக்கால் சுவாமிகள்னு, அப்போ வந்து பூர்வாசிரத்தில் தியாகராஜன்னு பேர், அவர் அங்கே இருந்தார். அவர் உடனே என்னை கூப்பிட்டு, உன்னை பெரியவா வந்து தங்கத்தில் பண்ணிட்டு சொன்னாலா, நீ என்ன பண்ணு, இதை எடுத்துன்னு நேராக நம்பர் 10 ஹனுமந்தராலா ஸ்ட்ரீட்டோ என்னமோ ஒன்று சொன்னார், சவுகார்பேட்டில் ஜோஷின்னு இருக்கார். அதுக்கு போயிடு, அவர்கிட்ட சொன்னால் அவனுக்கு பெரியவாளுக்கு எப்படி வேணும் என்ன பண்ணணுங்கிறதுலாம் அவர் தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி தருவார். அவர்கிட்ட போனேன்னா அவர் அவங்க எல்லாம் பண்ணி தருவார் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, நான் அதை வாங்கிட்டு போனேன். அப்போ தான் எனக்கு ஜோஷி மாமா பரிச்சயம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மை ஃபஸ்ட்டு டிவோட்டி பெரியவா வந்து எனக்கு கிடைச்சது ஜோஷி. அப்போ அவர்கிட்ட போய் பெரியவா இந்த மாதிரி பண்ணிட்டு வர சொன்னால் எப்படி பண்ணுறது என்னன்னு தெரியல எனக்கு, உனக்கு தெரிஞ்சவாக்கிட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து பண்ணு அப்படின்னு சொன்னால். ஆனால் நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவாக்கிட்ட பணத்தை வாங்கி பண்ணு அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கா. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே அதுக்கு என்ன கவலைப்படாத, முதல்ல ஆரம்பமே நீ எங்காவது ஃபேமிலிலேருந்து எல்லாருக்கிட்டையும் எடுத்துக்கோ பணத்தை அப்படின்ட்டு அன்னைக்கு. அதனால் 1986 வந்து 10 ரூபாய் 20 ரூபாங்கிறதே பெரிய சமாச்சாரம் தான் நம்ம கொடுக்குறது. அப்போது எல்லாரும் அவாதில் வந்து 25, 50, 100 அப்படிலாம் கொடுத்து 10, 25, 100, 50ன்னு ஒரு பணம் அவரே கலெக்ஷன் பண்ணி கொடுத்து அவாதுலேருந்து ஜோஷி ஃபேமிலியிலேருந்தே ஃபஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் எடுத்து பூவை பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நானும் வந்து வெளியே பணத்தை கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருண்டையாக போய் வாங்கிட்டு வந்து தெரிஞ்சவாக்கிட்ட இந்த மாதிரி சொல்லி கேட்டு வாங்குறது. எப்படி வாங்கிட்டு வந்து 4 பூ 5 பூ அப்படி எப்படி பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட 33 பூவோ 36 பூவோ பண்ணினேன். அப்பா மகிழம்பூ பண்ணி எடுத்துட்டு போய் பெரியவாகிட்ட கொடுக்கறது ஒவ்வொரு முறையும். இதை கொடுத்த உடனே பெரியவா பார்த்துட்டு இதை கொண்டு போய் நீ பால பெரியவாகிட்ட கொடு, நான் சொன்னேன்னு சொல்லி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இந்த மகிழம்பூ மூலமாக என்னை பால பெரியவாளை அறிமுகப்படுத்தி விட்டா. அப்புறம் நான் இந்த பூவை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு முறையும் கொண்டு போய் அவள்கிட்ட கொடுப்பேன். அவள் பார்த்து வாங்கி எடுத்து வச்சுருவா. அப்புறம் ரசீது போட்டு கொடுத்துருவா, வாங்கிட்டு வந்துடுவேன். இப்படி இந்த ஒரு மகிழம்பூனால மணக்க ஆரம்பிச்சேன். மகிழம்பூனால மணக்க ஆரம்பிச்சேன். சூப்பர். மணக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு
ஜென்மாவையே வந்து மறக்க வச்சிருக்கா. கடத்தேத்தின நாள் அது. அந்த 19th October 1986 வந்து அன்ஃபர்கெட்டபிள் டே இன் மை லைஃப் இன் ஜென்மா. அந்த மாதிரி ஆரம்பிச்சு வச்ச பெரியவா. அப்போ அந்த பெரியவாளை பற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய அனுபவங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. முதல் இன்ட்ரோடக்ஷன் பெரியவா எனக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினா, எப்படி என்னை கிட்ட சேர்த்துட்டாங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி இந்த ஜோஷி ஃபேமிலி தான் என்னோட முதல்ல அறிமுகம் ஆனதுனால அவர் தான் என்னை வந்து ஒன்று டு ஒரு நாள் அழைச்சிட்டு போவார் பெரியவா கிட்ட. ஆல்மோஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ்லாம் போயிட்டு இருப்பேன். பெரியவாட்ட போய் தரிசனம் பண்ணுவேன், வந்துடுவேன். அப்போ ஒரு நாளைக்கு அவர்கிட்ட கேட்டேன், என்ன மாமா ஜோஷி மாமாட்ட வந்து என்ன இப்போ வந்து பெரியவா பேசவே மாட்டேங்கிறாள, போய் நின்னா வெறுமை பார்க்குறா, அப்படி கையை தூக்கிட்டு அனுப்பிச்சு விட்றாள, பேசவே மாட்டேங்கிறாள, பேசினாதான் நமக்கு ஏதாவது திருப்தியாக இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் பெரியவா இந்த சன்னதியில் போய் இருந்தாலே உனக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பேசணுங்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்லி சொன்னான். அதெல்லாம் கேட்டுட்டு பேசாமல் இருந்துட்டேன். இப்படி போயிட்டு இருந்தேன். ஒரு மாதம் 1.5 மாதம் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது அதெல்லாம் முதல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெரியவா கிட்ட வந்து பழங்களை ரொம்ப நன்னா வாங்கிட்டு போய் வைக்கிறவர் வந்து ஜோஷி. ஒவ்வொரு பழமும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு போவார். கிட்டத்தட்ட 250 ரூபாய் 300 ரூபாய்க்கு அந்த நாளில் 2 தட்டு பழம், 3 தட்டு பழங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நானும் அவரும் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் ஏறி போவோம். கொண்டு போய் பெரியவா கிட்ட வைப்போம். அப்படி கொண்டு போய் வைக்கும்போது பெரியவா பார்த்துட்டு ஒரு நாளைக்கு சொன்னால், இப்படி இவ்வளவு நல்ல பழங்கள்லாம் வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருது எனக்கு ஜோஷி ஒருத்தன் தான் எனக்கு வாங்கிட்டு தரான், ஒருத்தராலையும் இந்த மாதிரி பழம் வாங்கிட்டு தர முடியாது அப்படின்னு ஒரு நாளைக்கு பெரியவா ஸ்பெல் பண்ணான். இது சொன்ன உடனே எனக்கு மனசில் ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ளே இறங்கிட்டு, எப்படியாவது நம்மளும் ஒரு நாளைக்கு பெரியவா கிட்ட கொண்டு போய் பழத்தை கொண்டு போய் வாங்கிட்டு போய் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் என்னோட ஊதியம்லாம் ரொம்ப குறைச்சல், மாத சம்பளம் ரொம்ப குறைச்சல். அப்படி இருக்கும்போது ஏதோ காஞ்சிபுரத்துக்கு பஸ்ஸில் போயிட்டு வரதே பெரிய சமாச்சாரம், 5 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு வரதுன்றதே பெரிய விஷயமா இருந்த நாள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கும்போது நினச்சிட்டேன், எப்படியாவது இன்றைக்கி பெரியவாளுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு பழங்களாக வாங்கிட்டு போய் வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டேன். உடனே வந்து கையில் பணம் இல்லை. ஆனால் ஜோஷி மாமா ஃபோன் பண்ணி கேட்டேன், ஜோஷி எனக்கு வந்து ஒரு 200 ரூபாய் வேணுமாம்மா, உங்களால் தர முடியுமா, கடனாக தான் அப்படின்னேன். 200 இல்லை எவ்வளோ வேணாலும் சொல்லி நான் தரேன், ஆற்றுக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்னேன். உடனே ஆற்றுக்கு போனேன், ஒரு 200 ரூபா அட்டை வாங்கிட்டேன். ஒருத்தரண்டியும் ஒன்றும் சொல்லல. நான் பாட்டு நேராக போனேன். அவர் எந்த கடையில் போய் பழங்கள்லாம் வாங்க போகிறோம் அந்த கடைக்கு போனேன். அவரை மாதிரியே அத்தனை நல்ல நல்ல பழங்களாக எடுத்து போட்டேன். என்ன சுவாமி அவர் வரலையான்னு, அவர் வரல, நான் தான் வந்திருக்கேன், எனக்கு கொடுன்னு. அவர் கொடுக்குற மாதிரியே நல்ல பழங்களை கொடுன்னா அவ்வளவு நல்ல நல்ல பழங்களாக எடுத்து கொடுத்தான். அவர் கொடுத்த விட இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாகவே இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா சந்தோஷமாக எடுத்துட்டு பெரியவாட்டை கொண்டு போய் இதை சேர்த்துடணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ரூபாய்க்கு வாங்கிட்டு கையில் பஸ் ஃபேருக்கு மட்டும் கையில் காசு வச்சுட்டு மிச்சத்துக்கெல்லாம் பழம் வாங்கிட்டேன். வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். பஸ்ஸுக்கு போனால் பஸ் இல்லை. அன்னைக்கு ஸ்ட்ரைக்கா, 1 year ஸ்ட்ரைக்கு, ஒரு பஸ்ஸும் கிடையாதுன்னு. இப்போ வந்து கையில் இருக்கிறது பஸ்ஸுக்கு போக வர கையில் காசு, இந்த பழம். இந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் பெரியவாட்ட தான் கொடுக்கணும். வேறு அவளுக்காக வாங்கியாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்டில் நின்றுருந்தா யாரோ ஒருத்தர் அங்கேருந்து வந்தார், காஞ்சிபுரத்துக்கு போகணும் மணி அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமான்னு. உடனே காஞ்சிபுரம் பஸ் எல்லாம் நிற்கிற இடத்துல நின்றுறதுனால அவர் சொன்னார், காஞ்சிபுரத்துக்கு நீ பீச்சுக்கு போப்பா, பீச் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் போகிறது ஒன்று 6 மணிக்கெல்லாம் போகும், சீக்கிரம் போய் அதை பிடிச்சேன்னா அதில் போயிடலாம் அப்படின்னாரு. சரின்னு இந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு நேராக பீச் ஸ்டேஷனுக்கு போனேன். அந்த மூட்டையோட காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக பீச் மெட்ராஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காஞ்சிபுரம் பஸ் நிற்கிற இடத்துலேருந்து கிளம்பி பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ரிக்ஷாவே ஏதோ ஒன்று பிடிச்சிருந்து போயிட்டேன். ரிக்ஷா கூட கிடைச்சதா தெரியல. கொஞ்சம் தூரம் ரிக்ஷா, அப்புறமா நடந்து போனேன். எப்படியோ தூக்கிட்டு போய் ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட்டை வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டேன். பழ மூட்டையோட போய் ஏறி உட்காந்துட்டு நேராக ராத்திரி மணி 9 மணி 9:30 மணிக்கு போய் சேர்ந்தான் ட்ரெயின். அப்புறம் அங்கே இறங்கி மூட்டையெல்லாம் எடுத்துட்டு பழக்கூடைய எடுத்துட்டு நேராக இதுக்கு வந்தேன். பெரியவாளை தரிசனம் பண்ணோன்ட்டு வெளியே வந்தாக்க ஒரு ரிக்ஷா ஒன்று கிடைச்சது. அதில் ஏறி காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்னா இப்போ இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் அப்போ தள்ளி இருந்தது. அங்கேருந்து ஒரு ரிக்ஷாக்காரன் வந்தான், அவனோட ஏறிண்டு அப்புறமா அந்த ரிக்ஷாக்காரவர்களும் தூக்கின்னு வந்தேன். கையில் பழத்தை தூக்கின்னு வந்தேன். தூக்கின்னு வந்து அப்புறம் ரிக்ஷாவில் ஏறி வந்து ஒரு வழியாக மடத்துக்கு வந்து சேர்ந்தேன். இந்த 2-3 மாதம் நிறைய 6-7 மாதத்துல பெரியவாகிட்ட அடிக்கடி போயிட்டு வந்துன்றதுனால நிறைய பரிச்சயம் ஆகிடுது. எல்லாரும் ரொம்ப தெரிஞ்சவாளாயிட்டா. 2வது இந்த மகிழும் பூ பெரியவாளே சொல்லி பண்ண ஆரம்பிச்சதுனால அங்கே வந்து நிறைய பரிச்சயம் ஆகிடுது. எல்லாரும் தெரியாத வேலை கிடையாது. அப்படி இருந்த ஒரு சமயத்தில் இந்த பழங்கள்லாம் எடுத்து நான் பெரியவாகிட்ட கொண்டு போய்
கொடுத்தேன். எனக்கும் மனசில் வந்து பெரியவா ஜோஷி எப்படி எனக்கு பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறானோ அப்படி கொண்டு வந்து ரமணன் கொடுக்குறான்னு சொல்லணுன்ற அளவுக்கு எனக்கு மனசில் ஒரு ஷார்ட் ஸ்பேனில் வந்துடுது. அதுக்கு மேலே ஒரு படி பண்ணிட்டா பெரியவா. நான் என்ன பண்ணேன், இந்த பழங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு போன உடனே வேதகுரு சாஸ்திரி மாமா தான் இருந்தார். சாத்தூர் ரமணன் வரான் பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் பெரியவா அப்படி பார்த்தா தட்டு நிறைய பழங்கள் எடுத்துட்டு வந்தேன். நல்லா வாங்கி அப்படியே கொண்டு வான்னா பெரியவா. பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள், அப்புறம் வந்து இவர் பாட்டு ராமமூர்த்தி அம்மா, பாலு அம்மா, பாலான் தான் எல்லாம் பழங்களை வாங்கி ராத்திரி 9 மணிக்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் எல்லாம் எடுத்து அந்த பழங்கள்லாம் எடுத்து தம் முன்னாடி வைக்க சொன்னா வச்ச அப்புறம் எல்லா பழத்தையும் அப்போ ஒரு 20-25 பேர் ரொம்ப முக்கியமானவா இல்லாமல் நின்றுட்டு இருக்கா பெரியவா தரிசனத்துக்கு. அப்போ பெரியவா எல்லாம் ஒவ்வொரு கூடையில் அந்த தட்டில் இருக்கிற பழங்கள்லாம் அப்படியே தடவின்னு வந்தா. வந்துட்டு திடீர்னு ஒரு கருப்பு கலரில் ஒரு பழம் இருந்தது, பேர் மங்கூசான்னு பேர். அந்த பழத்தை பெரியவா எடுத்துன்ட்டு எனக்கு இது இப்போவே பிக்ஷை பண்ணணும் அப்படின்னு கையில் வச்சுட்டேன். உடனே அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டேன். பழங்கள்லாம் கொண்டு வந்து யார் கொண்டு வந்திருக்கான்னு கேட்டான். சாத்தூர் ரமணன் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு. அவனை இப்படி கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுவேன்னா முன்னாடி வந்தேன். எப்படி கொண்டு வந்தான்னு கேடு அப்படின்னா பெரியவா. அதாவது நேருக்கு நேரம் இருந்தாலும் பெரியவா நேராக கேட்க மாட்டா, ஒருத்தர்கிட்ட சொல்லி தான் கேட்பா. அப்படி கேட்டா எப்படி அவன் பழங்கள்லாம் எடுத்துன்னு வந்தான்னு கேட்டேன். இன்னைக்கு ட்ரெயினில் கொண்டு வந்தேன், பஸ் இல்லை அப்படின்னு. அதுக்காக தான் கேட்குறாங்க இருக்கவா. பஸ்ஸே கிடையாது இன்னைக்கு, 1 இயர் ஸ்ட்ரைக்குங்கிறதுனால ட்ரெயின் ஒன்று கிடச்சிது, அந்த ட்ரெயினில் எடுத்துன்னு வந்தேன். ட்ரெயினில் எடுத்துன்னு வந்தான், ட்ரெயின்லேருந்து எப்படிடா கொண்டு வந்தான் அது கேடு அப்படின்னா. கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்புறமா ஒரு ரிக்ஷாக்காரன் வந்தா, ரிக்ஷாக்காரங்களோட ரிக்ஷாவில் ஏறி வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவ்வளவு கூட பழத்தை அவன் தூக்கிட்டு வந்தானான்னு கேடு அப்படின்னா. ஆமான்னு. இப்படி தூக்கின்னு வந்தானா அப்படின்னால இந்த கையெல்லாம் வலிக்குண்டா அவனுக்கு அப்படின்னு அப்படிவா. அப்புறம் ஒரு பழத்தை எடுத்தா, அந்த பழத்தை நான் இங்கேயே பிக்ஷை பண்ணேன் அப்படின்னா. உடனே பக்கத்தில் இருக்கவெல்லாம் வந்து மணி 9:30 ஆகுது, இனிமேலாம் இவ்வளோ நாளைக்கு மேலே பெரியவா பிக்ஷை பண்ண வேண்டாம், வந்து நாழி ஆயிடுத்து அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா. யார் சொன்னாலோ அவள் அப்படி திரும்பி ஒரு முறைச்சா. நான் இப்போ பிக்ஷை பண்ணி ஆகணும் அப்படின்னா பெரியவா. அப்புறம் பக்கத்தில் தானே ஒரு கத்தி எடுத்தா, அவளே அதை உடைச்சா. யாரையும் தொட சொல்லலை. அவளே அந்த பழத்தை கையில் வச்சுட்டு ஒரே ஒரு போடு போட்டால் கரெக்டாக 2 துண்டு உடஞ்சிது. உடஞ்ச உடனே ஒரு பாதி எடுத்து பிக்ஷை பண்ணான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா 10 பேர். அவ்வளோ முன்னாடியும் அந்த பழத்தை அழகாக எடுத்து ஒரு சின்ன ஒரு டாட் கூட வைக்காமல் க்ளீனாக எல்லாத்தையும் பிக்ஷை பண்ணான். முடிச்சுட்டு இன்னொரு பாதி எடுத்து வேதகுரு சாஸ்திரி கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்து அந்த குழந்தைய எங்கேயே என் முன்னாடி உட்காந்துட்டு சாப்பிட சொல்லுது அப்படின்னா. அவர் எடுத்துட்டு வந்த உடனே நான் கையில் வாங்கிட்டேன். என்ன பேசினான்னு எனக்கு தெரியாது. பெரியவா பேசியிருக்கா, கொஞ்சம் தள்ளி நிற்கிறதுனால எனக்கு சரியாக காதில் இல்லை. நான் கையில் வாங்கிட்டேன். உடனே வேதகுரு சாஸ்திரி சொன்னா, இல்லை உன்னை உள்ளே வந்து பெரியவா எடுத்தாப்புல வந்து உட்காந்துட்டு அவள் எதிர அந்த மீதியை நீ சாப்பிடணும்னு சொல்லியிருக்கா பெரியவா அப்படின்னா. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நான் அப்புறம் முன்னாடி வந்து அந்த பழத்தை பெரியவா பிக்ஷை பண்ண பாதியை மீதி பாதியை எடுத்துட்டு நான் அங்கேயே சாப்பிட்டேன். சாப்பிடணும் பெரியவா ரொம்ப சந்தோஷமாக கையை தூக்கி நல்லா அனுகிரகம் பண்ணிட்டு அவ்வளவு பழத்தையும் தொட்டு ஒவ்வொருத்தருக்கும் இங்கே இருக்கவா எல்லாருக்கும் ஒரு பழம் கொடு அப்படின்னுட்டான். அவ்வளவு பேரும் ஒரு 20 பேர்கிட்ட இருந்திருக்கா. அவ்வளவு பேருக்கும் அந்த பழங்கள்லாம் போய் சேர்ந்தது. எல்லாரும் சந்தோஷப்பட்டு வாங்கிட்டான். அவள் அப்படி அந்த ஒரு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் 5-6 பேர் சர்க்கிள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது ஒரு அனுபவம் பெரியவா கிட்ட முதல்ல. இந்த பழம் வந்து பெரியவா கிட்ட பிக்ஷை பண்ணின பழம் சாப்பிட்டது வந்து இது 2வது ஒரு படிக்கட்டு ஏறின மாதிரி ஆச்சு ஜென்மாவில். அதுக்கு அடுத்தது என்னாச்சுன்னா, ஜோஷி மாமா ஒரு நாளைக்கு வந்து இந்த நவராத்திரி சமயத்தில் பெரியவா காமாட்சி அம்பாளை பற்றி ரொம்ப பர்டிகுலராக ஏதோ சில இதெல்லாம் பேசுவா. என்கிட்ட வந்து தங்கத்தில் விளக்கு பண்ணிடுவான்னு சொன்னால், நான் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி சந்தர்ப்பம் இல்லை, நீ கொண்டு போய் கொடுத்து வரையான்னு என்னை கேட்டார். ஆஹா கொடுமான்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு ராத்திரி 8 மணிக்கு 6 மணி 6:30 மணிக்கு சாயங்காலம் பஸ் எடுத்துட்டு பஸ்ஸில் இந்த தங்க விளக்கு எடுத்துன்னு நேராக இதுக்கு வந்துட்டேன். பெரியவாட்ட கொண்டு போய் தரிசனத்துக்கு கொடுக்கணும்னு. அங்கே போய் சேரும்போது மணி 8:30-9 மணி ஆகிடுது. பெரியவா மேலால் உட்காந்துட்டு இருந்தா.
நான் இந்த தங்க விளக்கு எடுத்துன்னு போய் பெரியவா கிட்ட கொடுத்து ஜோஷியம் சார்னு சொல்லணுங்கிறதுக்காக வந்து அனுப்புனேன். அதுக்குள்ளே எழுத்தாப்புல என்னன்னா பக்கத்தில் அப்போது கோழிகால் சுவாமிகள் தான் இருந்தார். அப்போ இது வாங்கலை அவர். அப்போ சுவாமிகளாகலை பூர்வாசிரத்தில் தான் இருக்கார். அப்போ அவர் என்ன சொன்னார், இது மாதிரி ரமண ஜோஷி அமைச்சிருக்கார், ரமணன் வந்து விளக்கு எடுத்து வந்திருக்கான் அப்படின்னா அதை வாங்கு அப்படின்னா வாங்கிட்டு பெரியவா கையில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமோ, இந்த நவராத்திரி காலத்தில் டெய்லி ராத்திரி 8 மணிக்கு அம்பாள் வந்து இந்த காமாட்சி அம்மன் கோவிலில் ஒரு மேரு இருக்குது பார்த்துருக்கிறாங்களா, அந்த மேரு மேலே கரெக்டாக 8 மணிக்கு வந்து அம்பாள் உட்காருவான் ராத்திரி. அவள் உட்காரும்போது இந்த விளக்கை வந்து அந்த மேரு ஸ்தானத்தில் ஏற்றி வைக்கணும்டா அம்பாளுக்கு அப்படின்னா. அதுக்கு தான் இதை நான் பண்ணிட்டு வர சொன்னேன். அதனால் இவன் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இந்த விளக்கை வந்து இந்த விளக்கை அப்படியே வச்சிடக்கூடாது, ஏன்னா மேரு மேலே வந்து அம்பாள் உட்காரட்டும் வந்து சூடாக இருக்கும் அப்படியே விளக்க வச்சா. அதனால் விளக்குக்கு கீழே நல்லா இவ்வளோ சந்தனத்தை அரைச்சி அந்த சந்தனத்தை வச்சு சந்தனத்துக்கு மேலே இந்த விளக்கை வச்சு நாளையிலேருந்து பண்ணணும் அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டாங்க. சந்தோஷம் வாங்கிட்டு எனக்கு நிறைய அனுகிரகம் பண்ணி கிளம்புன்னுட்டான். இதெல்லாம் பேசி முடிச்சு இது பண்ணும்போது கிட்டத்தட்ட மணி 10:30 ஆயிடுச்சு. அப்புறம் 10:30 மணிக்கு எனக்கு கிளம்புன்ட்டான். எனக்கு நான் வந்து எனக்கு ராத்திரி படுத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பெரியவாளும் கிளம்புன்னுட்டான். அப்புறம் சொன்ன அப்புறம் நம்ம அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி போகிறது, பஸ்ஸே ரொம்ப கஷ்டம். 7-8 மணிக்கெலாம் முடிடுவோம். 10 மணிக்கு 10:30 மணிக்கு கிளம்புன்ட்டாலும் நானும் வெளியே வந்துட்டேன். வந்து எப்படியாவது பஸ்ஸு கிடைக்கணுமே இருந்தால் நல்ல காலத்துக்கு கரெக்டாக ஒரு பஸ் ஒன்று வந்தது. அந்த பஸ் வந்து பூந்தமல்லின்னு போட்டிருந்தான் கட் சர்வீஸ். சரி பரவாயில்ல, பூந்தமல்லி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து போயிடலாம், அண்ணா நகரில் இருந்து அப்புறம் அப்படின்ட்டு பூந்தமல்லிக்கு அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். ஏறி ஒரு வழியாக வந்து 11:45 பூந்தமல்லி வந்து இறங்கினேன். இறங்கினா அப்படியே அத்வானம் மாதிரி இருக்காங்க, ஒருத்தரும் கிடையாது. பூந்தமல்லியிலேருந்து நான் வீட்டுக்கு போகணுன்னாக்கா எங்கேயாவது ஒரு 4-5 டைம்ஸ் 10 டைம்ஸ் கூட கொடுக்கணும் வேறு ஆட்டோலாம் போக முடியாது. அங்கே எங்கே படுத்துக்கிறது ராத்திரி 12 மணிக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு க்ஷணம் பெரியவாளை நினச்சிட்டேன். நீங்கள் சொல்லிட்டே நான் வந்துட்டேன், இப்போ எனக்கு நான் எப்படி ஆற்றுக்கு போகிறேன் எனக்கு தெரியலையே பெரியவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சொல்லி ஒரு க்ஷணம் மனசில் நினைக்கிறேன், நினச்சி முடிக்கல. அடுத்த க்ஷணம் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு அம்பாசிடர் ஏசி காரில் ஒரு வெள்ளை கார் வந்து நிற்கிறது. ஒரு டிரைவர் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் யூனிஃபார்ம் போட்டு டிரைவர் நேராக வந்து ஒரு டீ குடித்தான் அந்த பக்கத்தில் கடையில். நேராக பார்த்து சுவாமி நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்டான். நல்லா நகர் போகணுன்னே. என் காரில் வாங்க நான் ஆயிஷன் போகிறேன்னா யாராவது இருக்கலாம். யாரும் இல்லை சாமி, இப்போ தான் ஒருத்தர் விட்டுட்டு வந்தேன். நான் வந்து கணேஷ் டிராவல்ஸ்ன்னு அங்கே வந்து கார் வந்துட்டு இருக்கு, ஃப்ரீயாக தான் போகிறேன், உங்களை எங்கே இருக்கணும்னு சொல்லுங்க நான் இறக்கிட்டு விட்றேன், அண்ணா நகர் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே வாங்க சுவாமின்னு சொல்லிட்டு ரொம்ப கௌரவமாக மரியாதையாக நான் உட்கார வச்சு அழைச்சிட்டு கொண்டு போய் அண்ணா நகரில் எங்கள் அண்ணா ஆத்துக்கிட்ட கொண்டு போய் என்னை ட்ராப் பண்ணிட்டார் டிரைவர். ராத்திரி மணி 12:30 வந்து சேர்ந்தாச்சு ஆத்துக்கு. இறக்கி விட்டுட்டு அவர் ஒன்றும் ₹1 காசு வாங்கிக்க மாட்டேன்னுட்டார். அதாவது எங்கேயாவது டிரைவர் வந்து காசு வாங்காமல் இருப்பாரோ, அவர் காலியாக போகும்போது ஏதாவது ஒன்று கேட்பார். ஒன்றுமே வாங்கிக்க மாட்டேன், நீங்கள் இறங்கி உங்களை கொண்டு வந்து இறங்கணும் வரணுமோ பார்த்தா உங்களை ஐஷன் தொடரணும் போல தோணித்து. எனக்கு என்ன சாமி நான் போகிற வழி தான் உங்களை இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சௌரியமாக கொண்டு வந்து இறக்கி விட்டேன். அவரை வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இது வந்து அந்த அந்த அனுபவத்தில் நான் அவசியம் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால. இது வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் பெரியவா பண்ணின அனுகிரகத்தில் சின்ன விஷயம் இல்லை சுவாமி. நீங்கள் ராத்திரி ஒன்றும் வண்டி வரலன்னா நாரி இருக்கும், ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முடியுமா, பிளாட்ஃபார்த்தில் படுத்துக்க முடியுமா? பா அதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட கவனிச்சு பெரியவா கவனிச்சுட்டு இருந்திருக்கா. அப்படி அதுக்கப்புறம் எப்படி நான் என்ன பண்ணுவேன், அப்போ வந்து பெரியவா கிட்ட போக ஆரம்பிச்ச நாள்லேருந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணால், ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கெலாம் ஆஃபீஸை விட்டோன்னே நேராக பெரியவா கிட்ட கிளம்பிடுவேன். நேராக போய் ராத்திரி டெய்லி போய் பெரியவா கிட்ட போய் ராத்திரி அங்கே படுத்துட்டு மெட்ராஸ்லேருந்து ராத்திரி போய் எங்கள் பெரியவா கிட்ட படுத்துப்பேன். காலம்பரை 3:30 மணிக்கு பெரியவா கரெக்டாக டான்னு 3:30 அந்த மேனா கதை திறப்பா. இருந்தவொடனே 3:30லேருந்து 4 மணிக்கு நல்லா பேசுவா பெரியவா எல்லார்கிட்டையும். அப்போ அந்த 1/2 மணி அவரோட உட்காந்து பேசுறது இது பண்ணுறதெல்லாம் கூட இருந்துக்கிறது. அப்புறம் 4-4:15 ஆச்சுன்னா எழுந்து 4 மணிக்கு போய் கொட்டாய்க்கு போயிடுவோம். போயிட்டு வருவா. அந்த வர டைமுக்குள்ளே அந்த 1/2 மணி டைமுக்குள்ளே நாங்கள் போய் கடவுடன் எங்கள் காலம்பர டியூட்டிஸ்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சந்தி பண்ணிவிட்டு இங்கே வந்து பெரியவா கிட்ட வந்துடுவோம்.
5 மணிக்கு ஆரம்பிச்சான்னா 5லேருந்து 5:30 வரையிலும் கிட்டத்தட்ட பெரியவா தரிசனம் கொடுத்து இது பண்ணுவான் எல்லாருக்கும் வரவாளுக்கு. 5:45 5:50க்கு மறுபடியும் 1 மணி ஜபத்துக்கு போயிடுவான். 1 மணி ஜபத்துக்கு போனான்னாக்கா அதோட 7 மணி ஆகிடும் வரத்துக்கு. அதனால மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன், 5:50க்கு 6 மணிக்கு 1 மணி ஜபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நமஸ்காரத்தை பண்ணிட்டு நான் கிளம்பி பஸ்ஸில் வந்துடுவேன். அப்படி இல்லை கொஞ்சம் இருக்கணும் போல இருந்ததுன்னா அந்த 1 மணி ஜபத்துக்கும் அங்கேயே இருந்துட்டு 7:15 மணிக்கு 1 மணி ஜபம் முடிஞ்ச உடனே தரிசனம் பண்ணி அப்புறமா வந்துடுவேன். அதாவது பைக் எடுத்துன்னு போனேன்னாக்கா அப்படி வந்துடுவேன் கொஞ்சம் லேட்டாக. பஸ்ஸில் போனால் 5:50க்கு ராமஜெயம் பஸ் அதை பிடிச்சி வந்துடுவேன். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுட்டு இருக்கிறது. ஸோ ராத்திரி மணி 9 மணி 9:30 மணி ஆகிடுச்சுன்னா பெரியவா கிட்ட போய் படுத்துக்கிறதுன்றது தன்னால் அந்த இது வந்துடும். அது ஒரு நாளைக்கு வீட்டில் படுத்தா கூட தூக்கம் வராது. ராத்திரி 10 மணிக்கு நினச்சினா கூட டக்குன்னு பைக் எடுத்து நேராக போய் பெரியவாட்ட போய் படுத்துன்றது காலை வருவது. அது சாயங்காலம் 5:30 6 மணிக்கு கிளம்பினாக்க ராத்திரி போய் அங்கே ஆகாரம் பண்ணிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இங்கே சந்தர்ப்பநிலையில் போவோம், அங்கே போய் இப்போ நாங்கள் வந்தாலே பெரியவா போய் சாப்பிட்டு வந்துடுவோம். முதல்ல அதனால் போய் சாப்பிட்டு வந்துடுறது. சாப்பிட்டு வந்து ராத்திரி வந்தோன்னா ஏதாவது பெரியவா பேசிட்டு இருப்பா, ஏதாவது சமாச்சாரம் இருக்கும், அதெல்லாம் காதில் விடும். அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தரிசனம் பண்ணிட்டு ராத்திரி முழுக்க இருப்போம். அதில் வந்து என்னென்னா ராத்திரியில் நடுப்புற இவா படுத்துக்கிறது டைம் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 8:30 9 மணிக்கு படுத்துருவா. சில சமயம் 10:30 மணி 11 மணி டைம் தெரியாது. சில சமயம் நடுப்புற படுத்துட்டு திடீர்னு 2 மணிக்கு டக்குன்னு எழுந்து வெளியே வருவாள். அவன் சின்ன சத்தம் கேட்டவொன்னு கூட நம்மளால தூங்க முடியாதாங்க, தூக்கமே வராது, டக்குன்னு எழுப்பி விட்டுரும். அப்படி அந்த ஒரு அது ஒரு சம் பவர் இஸ் தேர். அது என்னமோ எல்லாரையும் பிடிச்சி ஆட்டி வச்சுட்டு இருந்தது அந்த இடத்துல. அவ்வளவு சௌக்கியமாக நான் பிரதோஷ் மாமா அப்புறம் ராமநாத செட்டியார் நாங்கள்லாம் இங்கே ரெகுலர் அட்டண்டன்ஸு பவர். அதெல்லாம் வந்து அங்கேயே பெரியவாகிட்ட தான் படுத்துட்டு இருக்கோம். அப்போது வெடிகாலத்தால் 2:30 மணி 2:15 மணிக்கு இவர் மேட்டூர் சுவாமிகள் சைக்கிளில் கேனை கட்டிட்டு எதுக்கு போவார். இல்லை இல்லை சுவாமிகள் மேட்டூர் ராஜகோபால் அதெல்லாம் பூர்வா 2 பேரும் மேட்டூர் சுவாமிகள் கொலைக்கால் சுவாமிகள் 2 பேருக்கும் சன்னியாசாசனம் கொடுக்கும்போது நான் அங்கே தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி பூர்வாசிரமத்தில் இருக்கும்போது இவர் எழுந்துட்டு போவார். நாங்கள் பெரியவாகிட்ட படுத்துட்டு போர்வையை முதல்ல திறந்து பார்ப்பேன், அவர் போயிட்டு இருப்பார் சைக்கிளில். நாங்கள் குளிர் திருப்பி மூடிட்டு படுத்துட்டுருவோம். அவர் எப்படி தான் போவார் தெரியாது. 2:30 மணிக்கு எழுந்துட்டு பனியாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அவர் பாட்டும் அந்த கேனை கட்டிட்டு போயிடுவார். ஒரு நாளைக்கு நான் மேட்டூர் சுவாமிகளோடவும் போயிட்டு வந்தேன் ஜலம் எடுக்கிறதுக்கு. பெரியவாளோட போது நானும் கிளம்பிட்டு ராத்திரி 2:30 மணிக்கு கிளம்பி சைக்கிளில் வேனை கட்டிட்டு கேனை கட்டிட்டு பாலாறுக்கு போய் பாலாறுல ஒரு குழியை ரோட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் அவ பெரியவாளுக்கு தனியா ஒரு அப்புறம் 300 குழியை போட்டு அதுல ஜலத்தை எடுத்து பெரியவாளுக்கு அப்புறம் பெரியவா கிட்ட வருவா. டெய்லி எவ்ரி டே ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது அப்படி வருவா. அவ வந்து இதை பத்தி பெரியவா ரொம்ப இதை பத்தி இல்லை. பெரியவா வந்து ஒரு நாளைக்கு ராஜகோபாலன்னு ஆரம்பிச்சானாக்க அவ்வளோ நாளி எங்கள் கிட்டலாம் உட்காந்து பேசிட்டு இருந்தா. கால் மேலே காலை போட்டுட்டு பெரியவா எங்கிட்ட ஒரு ஆசாமி இருக்கான் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சா. பெரியவா எடுத்த உடனே நாங்கள்லாம் வந்து கேட்டு இருந்தோம். அவன் பேர் ராஜகோபால். பூர்வாசிரம வந்து ராஜகோபால்னு பிரம்மச்சரியிலேருந்து ரொம்ப நியமமாக ரொம்ப ஆச்சாரமாக இருப்பான். காலேஜ் படிக்கிற நாள்லேயே ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் உண்டு. அவன் உத்தியோகத்துக்கு போயிட்டு உத்தியோகத்தில் வேலை பண்ணிட்டு இருந்து திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளோ பணத்தையும் என்ன கையில் கிடச்சதோ அந்த பணத்தை கொண்டு வந்து மடத்தில் கொடுத்துட்டு இங்கே மடத்துலேயே இருந்துட்டு ஒரு வாழைப்பழம் கூட எடுத்து சாப்பிடாம என் கூடவே இங்கே இருந்துட்டுருக்கான். அவன் வந்து எனக்கு மடியாக நான் ஸ்நானம் பண்ணணுன்ட்டு எனக்குன்னு போய் கங்கையில் போய் ஜலம் எடுத்துன்னு வரணும்னு சொல்லி கேன்லாம் தயார் பண்ணி அதை வந்து அந்த இதெல்லாம் போடுவாளே என்ன பூசுவா இல்லை ஈயம் பூசி மடியா எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக ஒரு லாரியில ஏற்பாடு பண்ணி அவ்வளவு ஜலத்தையும் எடுத்துட்டு வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு ரொம்ப வசத்தியா இவ்வளவுதான் இல்லை அவ்வளவு பேசியிருக்கா பெரியவா மேட்டூர் சுவாமிகள் பத்தி. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கு. அதாவது அவ காமிக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் நம்ம அவ சொல்லும் போதெல்லாம் அப்படியே மனசுல நம்மளும் அவளா ஆயிடுவோம். அந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ இது வந்து நடந்தது இந்த தங்க விளக்கு விஷயம். இப்படி ஒரு நாளைக்கு நாங்கள் ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்னாச்சு, பெரியவா வெடிகாலத்தால் 3:30 மணிக்கு எழுந்துன்ற உடனே மெட்ராஸ்லேருந்து யாராவது வந்திருக்காளா சொல்லு அப்படின்னு நான் இருக்கான். நான் தான் அங்கே இருந்தேன். நான் கையை தூக்கினேன். உடனே வந்து பெரியவா வந்துட்டு என்னோட 6 மாதம் என்னோட பெரியவா ஒருத்தர் இருக்கார் மெட்ராஸில். அவர் எப்படி இருக்காருன்னு யாராவது போய் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும்.
பார்த்துட்டு வந்து எனக்கு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான் பெரியவா. உடனே நான் போயிட்டு வரேன் பெரியவா நான் சொன்னேன். உடனே பிரதோஷமா பக்கத்துலேருந்து போடா போடா பெரியவாளே சொல்கிறா முதல்ல போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பெரியவாட சொன்னேன் நான். அப்போ பெரியவா என்கிட்ட சொன்னான், நீ போய் கலைமகள் நடராஜன்னு கேடு மயிலாப்பூரில் சொல்லுவா, அங்கே கேட்டுட்டு அவத்துக்கு போய் அந்த வயசானவர் என்னோட 6 மாதம் பெரியவர், அவர் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார், அவரை போய் பார்த்துட்டு நான் பார்த்துட்டு வர சொன்னேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு எப்படி இருக்காருன்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்கிறது அப்படின்னா சரின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் அன்றைக்கி ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பி நேராக ஆஃபீஸில் நேராக இதுக்கு வராமல் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஆஃபீஸுக்கு போவேன். நேராக விவாதத்துக்கு போனேன். விவாதத்துக்கு போய் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கலான்னு சொல்லி போனால் கரெக்டாக கலைமகள் நடராஜன்னு பேர். அப்பா அவர் தான் பெரியவா கைங்கரியமனுக்கு 90 வயசு. அப்போது பெரியவா வந்து அவரை பார்த்துட்டு வர சொன்னார்னு நான் போய் உள்ளே போய் சொல்லிட்டேன். சொன்ன உடனே கலைமகள் நடராஜன் இருந்தார், அப்புறம் அவன் அக்கா இருந்தா. உடனே வா ரம்னா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பெரியவா பார்த்துட்டு வர சொன்னாங்க. அப்படின்னா அவர் கலைமகள் நடராஜன் அவள் அப்பா டேஷன் போய் உங்களை பெரியவா பார்த்துட்டு வர சொல்லியிருக்கார், இவ வந்திருக்காருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்னை பார்த்துட்டு வர சொன்னாலா, பார்த்துட்டு வரத்துக்கு அனுப்பிச்சிருக்காளா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். பண்ணிட்டு கண்ணு தெரியல வந்து பெரியவா கிட்ட எனக்காக ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா அப்படின்னா, சொல்லுங்க போய் சொல்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு வந்து ஒரே ஒரு முறை காசிக்கு போயிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது இந்த ஜென்மா முடியறதுக்குள்ள, அதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸுக்கெலாம் போயிட்டு சாயங்காலமாக திரும்பி காஞ்சிபுரம் போகும்போது ராத்திரி போய் பெரியவாளை போய் பார்த்துட்டு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலமாக பஸ் ஏறி அங்கே வந்துட்டேன். ராத்திரி நான் போய் 9 மணிக்கு நான் போகிறேன். அன்றைக்கி சாயங்காலம் 7-7:30 மணிலேருந்து பெரியவா பேச்சே இல்லை, ரொம்ப மௌனத்தில் இருக்கா. 9 மணிக்கிட்ட நான் போகிறேன். போக பெரியவா கிட்ட போகும்போது கால் அப்படி ஆடுறது, கை ஆடுறது, அப்படி பண்ணிட்டு மொழில எழுந்து விட்டா. அப்படி எழுந்த உடனே சொன்னால் சாத்தூரம்னா வந்திருக்கான் அப்படின்னு. உடனே நான் வர சொல்லு அப்படின்னா வர சொல்லிட்டு நான் சொன்னேன், போயிட்டு வந்தியான்னா போயிட்டு வந்தேன் பெரியவா, என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். நான் நேராக போய் அவளுக்கு நமஸ்காரத்தை பண்ணேன். அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரியவா அமிச்சா உங்களை பார்த்துட்டு வர சொன்னா பெரியவா அப்படின்னு. என்ன சொன்னார் மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். நிறைய அனந்த கோடி நமஸ்காரத்தை சொல்ல பெரியவா. சொல்லிவிட்டு அவர் வந்து இந்த ஜென்மால காசிக்கு போயிட்டு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு. அப்படியே ஆட்டும் அப்படின்னா கரெக்டாக அது சொல்லி பெரியவா கேட்டுட்டு காதலை வாங்கிட்டு கரெக்டாக 1 மாதம்தான். அந்த 1 மாதத்துக்குள்ள அவர் காசிக்கு போயிட்டு நேராக பெரியவா கிட்ட வந்து தரிசனம் பண்ணுற அன்னைக்கு நான் இருக்கேன் வாசல்ல. நானே அவரை கையை பிடிச்சி அழிச்சுட்டு வந்து பெரியவா கிட்ட உட்கார வச்சு காசிக்கு போயிட்டு வந்தேன். நான் பெரியவா கிட்ட சொல்லி நமஸ்காரத்தை பண்ணிட்டு நிறைய அனுகூலத்தை வாங்கிட்டு ஆற்றுக்கு போனார், போயிட்டார். அப்படியா? சித்தியாயிட்டார். அந்த மாதிரி அதை வந்து கலைமகள் நடராஜன் எனக்கு தெரிஞ்சு அவர் கலைமகள் நடராஜன் இப்போ கொஞ்சம் சமீபத்தில் தான் போயிட்டார். 2005, 2006, 2008 ஊரில் கூட என்கிட்ட சொல்லுவார், அப்பாவுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காக ஒன்று அமிச்சாலே பெரியவா அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி மோட்சம் 1 மாசத்துக்குள்ள காசிக்கு போய் காசி தரிசனம் முடிச்சிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பவும் கிளம்பிட்டார். அதுக்காக தான் பெரியவா அமிச்சிருக்கா. அவருக்கு வந்து நல்ல கதியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதா ஒரு சின்ன மெசஞ்சர் வேலை கிடைச்சது. போய் பெரியவா இடத்துல அது ஒரு பாக்கியமா எனக்கு கிடைச்சது. அப்புறமா ரொம்ப நாளா எனக்கு பெரியவா கிட்ட வந்து ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதை நான் அப்படியே டெய்லி தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன். உடனே வந்து பெரியவா அன்னைக்கு வந்து மேனால வந்து உட்காந்துட்ட உடனே நான் மூலமாக நேராகவே நானே பெரியவா கிட்ட எனக்கு ஒரு ருத்ராட்சம் வாங்க முடியுமான்னு கேட்டேன். உடனே வந்து கையை தட்டி அப்போ சந்திரமௌலின்னு சாமவேதம் அவரை உடனே வர சொல்லி, அவர் தான் இருந்தார் பக்கத்துல, அவரை கூப்பிட்டு
இவனுக்கு ஒரு ருத்ராட்சம் எடுத்துருவாங்க நான் தரணும் அவனுக்கு அப்படின்னு சொன்ன பெரியவா சொல்லி அப்புறம் அவர் போய் உள்ளேருந்து ருத்ராட்சம் கொண்டு வந்தார். அதான் இது பஞ்சமுகீஸ்வரர். இந்த பஞ்சமுகீஸ்வரர் ருத்ராட்சத்தை பஞ்சமுகம் இதை வந்து பெரியவா தன் கையில் வாங்கிட்டு அனுகிரகம் பண்ணி எனக்கு கொடுத்தா. ஸோ நான் உடனே அதை வந்து பெரியவா சன்னதியிலே வாங்கி ஒரு கயத்தை வாங்கி அங்கே கட்டின்ட்டேன். கட்டின்ட்டு இதில் ஒரு சின்ன ஒரு மிராக்கிள் தான் நான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னபடி என்னுடைய வாழ்க்கை பாதைங்கிறதே ரொம்ப கீழேந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக மேலே ஏறி வந்திருக்கேன். ஸோ இந்த ருத்ராட்சம் வந்த உடனே பெரியவாகிட்ட நான் ஒன்று மனசால வேண்டினேன், எனக்கு ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே இதை செயினில் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டேன். வேறு ஒன்றும் அவகிட்ட வாய் திறந்து சொல்லலை. ஏன்னா இது என்றைக்கும் கழுத்தோடு இருக்கணும் அப்படின்றதுனால அதை வந்து ஒரு செயினாக பண்ணி போட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டேன். எப்படி பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கரெக்டாக அதே ஒரு வாரம் 10 நாளில் 2 சவரனில் செயினை வாங்கி கழுத்தில் போட்டுட்டேன். இதை இப்போ போட்டுருக்கேன். இது பெரியவா அனுகிரகம். சொல்லுங்க. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே என்னோட மனைவிக்கு வந்து சிசேரியன் சிஸ்ட் இல்லை சாரி ஓவேரியன் சிஸ்ட். ஓவேரியன் சிஸ்ட்னு ஒய்ஃப் பேரு உஷா. அவளுக்கு ஓவேரியன் சிஸ்ட் இருக்கு, ஓவேரியன் சிஸ்ட் இருக்குன்னு சொல்லி டாக்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணான். பண்ணிட்டு அப்போ அந்த நாளில் வந்து இந்த ஆர்கே கைனகாலஜின்னு பூந்தமல்லி ஹை ரோட்ல கொஞ்சம் நல்ல ஃபெமிலியர் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்தது. அங்கே வந்து டாக்டர் மாலத்தின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக பேர் ஞாபகம் இல்லை. அவள் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இதை உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ அந்த நாளில் இதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 5000 ரூபாய் பணம் வேற கேட்டா, இருக்கு இவ்வளோ ஆகணும்னு சொல்லியிருந்தா. அப்போ நான் ரொம்ப அவ்வளவு செலவு பண்ணி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்த டைமு இருந்தாலும் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் போய் பெரியவாகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும்ட்டு போனேன். நான் போய் பெரியவாகிட்ட போய் இந்த மாதிரி என்னோட மனைவிக்கு இப்படி ஆயிருக்கு, ஒவேரியன் சிஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொல்கிறா, அது வந்து ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற டாக்டர், பெரியவா அனுகிரகம் பண்ணி அது சரியாகணும் அப்படின்னு போய் பிரார்த்தனை பண்ணிட்டேன். பெரியவா கிட்ட நேரடியாகவே போய் சொன்னேன், சொல்லிட்டேன். உடனே பெரியவா என்னை பார்த்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா பெரியவா. ஆமாம். நான் கேட்டேன், பெரியவா 1 வாரத்துக்குள்ளே பண்ணி ஆகணும்னு சொல்கிறாளே அப்படின்னேன். ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு 2வது முறையும் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறமா மருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பெரியவாளையே கேட்டேன். வேற ஏதாவது மாற்று மருந்து கொடு, இங்கிலீஷ் மருந்தே பண்ணணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே எனக்கு வந்து ஹோமியோபதி மருந்து மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அப்போ என் தம்பியும் சிலருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான். அவருக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் டாக்டர் ஒன்று பண்ணிட்டு இருந்தா, அதனால அவகிட்ட போய் கேட்கலாமான்றதுனால பெரியவாகிட்டே கேட்டேன். போய் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் நேராக வந்தேன். அந்த டாக்டர்கிட்ட வந்து சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னேன். இந்த மாதிரி பெரியவா வந்து ஹோமியோபதி மருந்து வாங்கி கொடுன்னு சொல்லியிருக்கா, அதனால நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே ரொம்ப சந்தோஷம், பெரியவாளே கொடுன்னு சொல்லியிருக்கா, என்ன வேலை சொல்லியிருக்கேப்பா, என்னையும் அழிச்சுன்னு போய் நானும் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே கொடுத்துட்றேன் மருந்து அப்படின்னு. சரின்னு அவரை அழிச்சுட்டு அங்கே போனேன். அழிச்சுட்டு போன உடனே பெரியவா கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த டாக்டரை. எவ்வளோ வருஷமா டாக்டராக இருக்கு, எங்கெல்லாம் பண்ணியிருக்க, யாருக்கெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்க, யாரெல்லாம் சரியா இருக்கா, இவ்வளோ விசாரணைலாம் விசாரிச்சுட்டு அவர் வந்து கேன்சர் ஒன்றும் ட்ரீட் பண்ணியிருக்கார், நன்னா க்யூர் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு மருந்து வாங்கி நன்னாவும் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டு, இவனுக்கும் கொடு, இவன் ஆத்துக்காரிக்கு இந்த மாதிரி சிஸ்டங்கிறான், நீ கொடுத்து அவனுக்கு சீக்கிரம் தாவளை ஆட்டும் அப்படின்னு சொல்லி பெரியவா அவரை கொடுக்க சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷம். அங்கேயே மருந்து பாட்டிலாம் எடுத்து கையில் கொடுத்துட்டார். எப்படி கொடுக்கணுங்கிறதையும் சொல்லிட்டார். சில மருந்தெல்லாம் தண்ணியில்
கரைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு பெரியவா உள்ள ஸ்நானத்துக்கு போனான். உடனே கையில பார்த்தேன், பின்னாடி போனா அவகாச ஸ்நானம்னு பெரிய தொட்டி ஒண்ணு இருக்கும். இந்த அவகாச ஸ்நானம் அந்த இதுல போய் ஸ்நானம் பண்ணுவா பெரியவா. போய் உடனே பெரியவா ஸ்நானம் பண்றதுக்கு கூடவே போயிட்டேன். போய் ஸ்நானம் பண்ணி உடனே ஒரு பெரிய பாட்டிலில் ஃபுல்லாக ஜலத்தை எடுத்து விட்டேன். அதான் பெரியவா ஸ்நானம் பண்ண ஜலத்தை, பெரியவா ஸ்நானம் பண்ண ஜலத்தை. ஏன்னா அவள் வந்து தொட்டிலேருந்து ஏன்னா அதுதானே கொடுக்கணுங்கிறா, ஜலத்துல தான் கொடுக்கணும், ஜலத்துல கொடுக்கணும்னு சொன்னார். பெரியவா ஸ்நானம் பண்ண ஜலமாவே இருக்கட்டுமே அப்படின்னு போய் எடுத்துட்டு வெளியே வந்தேன். பெரியவா அண்ணன்ட வந்து தரிசனம் கொடுக்க வரும்போது சொன்னேன், நான் அந்த மாதிரி பெரியவா ஜலத்துல தான் கொடுக்கணும்னு சொல்றா டாக்டர், அதனால பெரியவா இப்போ கொஞ்சம் முன்னாடி ஸ்நானம் பண்ண ஜலமே எடுத்துட்டு வந்துட்டேன், அதனால எதையும் பெரியவா அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அவ ஏற்கனவே அனுகிரகமான ஜலம் தான், அதையும் திருப்பி அவ கையில கொடுத்து இந்த மாத்திரை எதையும் அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா. ரெண்டுத்தையும் தொட்டு கொடுக்க ஆரம்பினா கிட்டத்தட்ட 2.5 வருஷம். அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து அதை சாப்பிட்டு இருந்தா. தீர்மானமா வேற எதுலையும் போகாம அதையே சாப்பிட்டு இருந்தா. சாப்பிட்டு எல்லாம் ஆச்சு. 2.5-3 வருஷம் கிட்ட ஆகும்போது இது போய் இந்த டெஸ்ட்டுக்கு வர சொல்லி அந்த டேட்டுக்கு ஒரு டாக்டர் கொடுத்துருந்தார். டாக்டர் சுரேஷ்னு ஆழ்வார்பேட்டில் இருந்தார். அவர் தான் அதை ஸ்கேன் இது பண்ணுறார். உடனே நான் வந்து பெரியவா கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி மறுநாள் வர சொல்லியிருக்கா டாக்டர் சுரேஷ்னு, அவர் தான் பார்க்குறாரு, இந்த சிஸ்டர் இருக்கா இல்லையான்றதை நாளைக்கு பார்த்து சொல்லிடுவா, அதனால பெரியவா அனுகிரகம் பண்ணணுன்ட்டு நாங்கள் 2 பேரும் போய் நமஸ்காரம் பண்ணோம். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே பெரியவா அப்போ கையில் ஒரு மாதுளம்பழம் வச்சுட்டு உருட்டின்னு இருந்தான். அப்புறம் எழுந்த உடனே அந்த பழத்தை எடுத்தா கொடுக்கறதுக்கு. நான் உடனே போய் கையை நீட்டினேன். என்ன நகருன்னா நேரம் சொல்லிட்டு அவளை வர சொன்னான். அவள் வந்து நேராக நமஸ்காரம் பண்ணேன். அவள்கிட்ட அந்த பழத்தை கொடுத்தான். ஆற்றுக்கு எடுத்துன்னு போய் நல்லா ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போ டெஸ்ட்டுக்கு அப்படின்றாங்க. அப்படியே சொல்லி அனுப்பிச்சாங்க. அதை ஆற்றுக்கு எடுத்துன்னு போய் நல்லா ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு அங்கே போய் பார்த்தது டெஸ்ட்டில் அந்த படு கூட இல்லை, இருந்த படு கூட தெரியல, அந்த ஸ்கார் கூட இல்லைன்னு டாக்டர். அப்படி வந்து ஒரு பரிபூர்ண அனுகிரகம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு கல்யாணமான காலத்துல ஒரு என்னன்னு பேர் தெரியல, அம்பத்தூர்ல ஒரு சுவாமிகள், அவர் வந்து அவர் மூலமாக தான் அந்த கல்யாணம் வரணும் வந்தது. அவர் வந்து ஜாதகத்தை கொடுத்தார். நானும் அந்த சமயம் போயிருந்தேன். அவர் இந்த ஜாதகத்தை கொடுத்தார். எங்களுக்கு முன்னாடி தெரியாது. ஜாதகத்தை எடுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போ அவர் சொன்னார், ஒரு கல்யாணம் பண்ணிட்ட ஒரு 2-3 மாதத்துலேயே இந்த ஜாதகத்தில் வந்து உனக்கு தோஷம் இருக்குது, அதனால் சர்பதோஷம்னு பேர், அதுக்கு வந்து அந்த நாகர் பண்ணி சிவலிங்கத்தில் அந்த நாகரை நான் வெளியில் பண்ணித்தரேன், அதை வச்சு நீ ஒரு 6 வாரம் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் நீ வந்து அதை எடுத்துன்னு வந்து கொடுத்தேன்னா நான் சமுத்திரத்தில் போட்டு இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு சிவன் கோவிலில் போய் இன்னொரு மாங்கல்யம் எடுத்துன்னு போய் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் அந்த தோஷம் போகும் அப்படின்னுட்டார். எனக்கு இதெல்லாம் இவர் சொன்ன உடனே பயமாயிடுது. நிறைய விஷயங்கள்லாம் சொல்றேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட கேட்டேன், அதுக்கு எவ்வளோ ரூபாய் ஏதாவது செலவு இருக்கான்னு கேட்டேன். அம்மா இருக்கு, 1500 ரூபாய் ஆகும் அப்படின்னாரு. என்கிட்ட அவ்வளோ இல்லையேன்னு. பரவாயில்ல, நீ 200 ரூபாய் கொடு, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுன்னு வாங்கிட்டார். 200 ரூபாயை கொடுத்தேன். கொடுத்துட்டு அவர் இதை பண்ணி தரேன்னு சொன்னார். அப்படின்னு அப்புறம் எனக்கு வந்து பெரியவாட்ட போறதுனால எதுவாக இருந்தாலும் பெரியவாளுக்கு தான் பண்றதுன்னு நான் வச்சுட்டு இருந்தேன். அப்ப பெரியவா ஓரிக்கையில் இருந்தா. அப்போ பெரியவா ஓரிக்கையில் இருந்தா. அப்ப பெரியவா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும்ட்டு நான் வாசல்ல நின்று இருக்கேன். மணி 8 மணி 8:30 மணி இருக்கும். எல்லாரும் தர்ஷனாதிகள்லாம் வந்துட்டு போயிட்டா. பெரியவா ஏகாந்தமா உள்ள இருந்தா. நான் பெரியவா வந்து தரிசனம் பண்ணிக்கணும்னு கேட்ட உடனே உள்ள வர சொல்லிட்டா. உள்ள போய் எல்லா சமாச்சாரத்தையும் சொன்ன பெரியவா கிட்ட. இந்த மாதிரி இந்த சுவாமிகள் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் கொடுத்த நாள்லேருந்து இப்படிலாம் ஆச்சு பெரியவா. இவர் வந்து என்ன தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டார், இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டார், நாகர் பண்ணி எனக்கு இது பண்ணணும்னு சொல்லியிருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. உடனே பெரியவா கேட்டா, முதல் கேள்வியே பெரியவா என்ன கேட்டது, அவர் எவ்வளவு ரூபாய் கேட்டார் அப்படின்னு. நான் சொன்னேன் 1500 ரூபாய் ஆகும்னா. என்கிட்ட அவ்வளவு இல்லைன்னு சொன்னேன். பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுன்னு சொன்னேன். இப்போ எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு கேட்டா பெரியவா. 200 ரூபாய் கொடுத்துருக்கேன் பெரியவா அப்படின்னு. சரி போனா போட்டோம். என்ன இப்படி ஒரு நிமிஷம்
மேலேயும் கீழையும் பார்த்தா பெரியவா, உனக்கு ஒரு தோஷமும் இல்லைடா, போயிட்டு வா அப்படின்ட்டா பெரியவா. அப்புறம் என்ன பண்ணேன், நேராக வந்தேன். அன்றைக்கி ராத்திரி எங்கள் ஓரிக்கையில் படுத்துட்டு காலம்பரம் எழுந்துட்டு நேராக ஆஃபீஸுக்கு வந்துட்டு இந்த இவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் பெரியவாளை போய் பார்த்தேன், அவர் ஒன்றும் தோஷம்லாம் இல்லைன்னுட்டார், அதனால் இது வந்து பண்ணணுங்கிறது அவசியம் இல்லைன்னு எனக்கு தோன்றுறது, அதனால் நான் வந்து நீங்கள் இந்த எவ்வளோ பணம் கேட்ட கொடுத்தேன்னு சொன்னால் 200 ரூபா கொடுத்துருக்கேன்னு சொன்னேன், அது ஒன்றும் வாங்கிக்க வேணான்னு சொல்லிட்டா பெரியவா, அதனால் எனக்கு இது வேண்டான்னு எனக்கு தோன்றுறது அப்படின்னா. உனக்கு ஒன்றும் தெரியல, பெரியவா சமாச்சாரம் வேற இது வேற, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன போய் நான் போய் உனக்கு பார்த்து சொன்னதுக்கு போய் என்ன எங்கிட்ட போய் என்ன இது வேண்டான்னு நீ சொல்கிற, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னார். இல்லை அவள் சொல்லிட்டா அதனால் நான் பண்ண மாட்டேன்னா. அப்படின்னா இது ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு உடனே அந்த 200 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்டேன். எடுத்து நீ எடுத்துன்னு போயிடு, நீ பண்ணலன்னா போயிடு, நான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு விட்டார். இது என்னது பெரியவா 200 ரூபா வாங்க வேணான்னா திருப்பி 200 ரூபா அவர் என் கையில் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு உடனே பஸ்ஸை பிடிச்சி சாயங்காலம் நேரம் திருப்பியும் பெரியவாட்ட போனேன். ராத்திரி பெரியவாட்ட போய் என்ன பெரியவா நீங்கள் 200 ரூபா வாங்க வேணான்னு சொன்னார். அவர் என்னன்னாக்க திருப்பி கொடுத்துட்டாரு கையில் 200 ரூபாயை கொடுத்துட்டு நீ வேண்டாம் பெரியவா சமாச்சாரம் வேற இது வேற, அதனால நீ வந்து பண்ணணும்னு சொன்னால் பண்ண வேண்டாம்னா நீ இந்த 200 ரூபாய் எடுத்துன்னு போகணும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு. கொடுத்துட்டானுடா 200 ரூபாயை கொண்டு போய் சந்திரமௌலீஸ்வரர் முடியல போட்டு வீட்டுக்கு போகும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த 200 ரூபாய் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் போட்டு வந்துட்டேன். தோஷமா விஷயமா ஒன்றும் கிடையாது, பெரியவா நேராக நிற்க வச்சு உனக்கு ஒரு தோஷமும் இல்லைன்னு டேரெக்டாகவே பெரியவா சொல்லிட்டான். சந்தோஷம்தான் சந்தோஷம்தான் அப்படின்னு அப்படி வருது. ஸோ இப்படி இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள், சந்தோஷம், அப்புறம் வந்து பதவி விஷயங்கள். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 முறை பெரியவா என்னை கேட்டால் உனக்கு ப்ரமோஷன் வேணுமான்னு கேட்டால். நான் போய் கேட்டேன் பெரியவாட்ட ப்ரமோஷன் வேணும்னா, ப்ரமோஷன் வேணுமான்னு கேட்டால் கேட்டு அதே மாதிரி அனுகிரகமாகி நல்ல ஸ்திதியில் என்னை ஏற்பாடு பண்ணி நல்ல ஸ்திதிக்கு வரும்படியாக பெரியவா அனுகிரகம் பண்ணினான். இது வாழ்க்கையில் வீடு வாங்கி கொடுத்தா, வீடு வாங்கி கொடுத்தது பெரிய சமாச்சாரம். இது ஒரு நாளைக்கு பெரியவா கிட்ட நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வருஷம் 93 86 1993 வருஷம். அப்போது எனக்கு வந்து நான் வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருந்தேன் இங்கே அங்கே. அப்போ வந்து ஒரு ஃப்ளாட் ஒன்று விலைக்கு வந்தது, அதை வாங்கலாங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அதை போய் விசாரிச்சதில் 2,70,000 ரூபா ஆகும்னு சொன்னான். சரி நான் போய் பார்த்துட்டு மனசுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் அங்கே வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது பெரியவா கிட்டே போய் அனுகிரகம் வாங்கிட்டு வரலான்ட்டு நான் போனேன். அப்போ போனால் பெரியவா கிட்டே போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ளாட்டு வாங்கிக்கணும்னு ஆசையாக இருக்குது பெரியவா, பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ பெரியவா வந்து என்னை கேட்டால் என்ன விலையில் பார்த்துருக்க ஃப்ளாட்டு அப்படின்னு கேட்டால். நான் சொன்னேன் 2,70,000 ரூபா சொல்கிறா அப்படின்னு. உனக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டாங்க. எனக்கு வந்து 950 ரூபா வருது. அப்புறம் இவளும் உத்தியோகம் போகிறா, இவளுக்கும் சம்பளம் வருதுன்றது தெரியும், ஆனால் பெரியவா கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன சொன்னேன், அப்படியே மொத்தமாக ஒரு 2,500 ரூபா 3,000 ரூபா வரும் பெரியவா அப்படின்னு. 3,000 ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னு சொன்னேன். நீ இப்போது கடன் வாங்குவியா இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமாம் கடன் தான் வாங்கணும் பெரியவா, வேறு வழி இல்லை. கடன் வாங்கினா எவ்வளவு முதல் பணம் அவனுக்கு ஃப்ளாட்டுக்காரனுக்கு கொடுக்கணும், அப்புறமா எவ்வளவு பணம் நீ கடன் வாங்குவ, அந்த வாங்கின கடனுக்கு எவ்வளவு பணம் நீ மாதம் மாதம் கட்டணும்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்னா. நான் பார்த்துட்டு வந்தேன், எவ்வளோ கட்டணும் தெரியுமா அப்படின்னா. தெரியல பேசாமல். எவ்வளோ வாங்க போகிறேன்னா 1,65,000 ரூபா கடன் வாங்க முடியுமா ஜிஎஸ்டியில். 1,65,000 ரூபா வாங்கினா நீ எத்தனை நாளைக்கு திருப்பி கொடுப்ப அப்படின்னு. 18 வருஷம் போட்டிருந்தது ஞாபகம் இருந்தது அப்படின்னா. 18 வருஷம் நீ அந்த 1,65,000 ரூபாயை கொடுத்தேன்னா எவ்வளவு பணம் நீ அவனுக்கு திருப்பி கட்டுறேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா. தெரியல அப்படின்னு இருந்தேன். நீ வந்து 18 வருஷத்துக்கு 6,78,252 ரூபா ஏதோ ஒன்று, ஒரு அவள் சொன்ன ஃபிகர் எனக்கு சொல்ல ஞாபகம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு கரெக்ட் ஃபிகர் ஒன்று டக்குன்னு சொன்னான். இவ்வளவு பணம் கட்டணும்டா, உன்னால் முடியுமோ அப்படின்னா.
பெரியவா அனுகிரகம் பண்ணா முடியும் அப்படின்னு அது என்ன ஃபோர்ஸ்ல சொன்னேன்னு தெரியல. பெரியவா அனுகிரகம் பண்ணா பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னேன். சரி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னுட்டா பெரியவா. இவ்வளவு இதெல்லாம் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டா. அப்புறமா நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் 1 மணி ஜபம் பெரியவா போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு மட்டைக்காயை ஒன்று கொடுத்தான், அனுகிரகம் பண்ணி கொடுத்தான். அதை வாங்கிட்டு வந்தேன். கரெக்டா அன்னைக்கு வாங்கிட்டு வந்து பெரியவா கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு வந்து ஒரு வித்தின் 1.5 months to 2 monthsக்குள்ள என்டையர் அமௌண்ட் ஹஸ் பீன் பெய்டு. வித்தின் 2 months தான் நினைக்கிறேன் எல்லாம். அதாவது ப்ளஸ் என்னோட லோன் அமௌண்ட்டு, அதுக்குன்னு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அந்த அமௌண்ட்டு லோன் அமௌண்ட்டு எல்லாம் கிளியர் ஆகி இது வீடு ரிஜிஸ்டர் ஆகி வந்துடுது. அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணால் எதுக்காக இது எதுக்காக நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, வெறும் 2,70,70,000 ரூபா வீடு நான் வாங்கிறதுக்கு 18 வருஷம் நான் கட்டணும்னு சொன்ன பெரியவா 6 வருஷத்தில் கட்டும்படியாக பண்ணினான். அந்த லோன் ரிட்டர்ன் வந்து 6 வருஷத்தில் நான் கட்டிட்டேன். 18 வருஷம் நான் கட்டல. எந்த வீடு 2,70,70,000 ரூபாய்க்கு வாங்க முடியுமான்னு கேட்டாலோ, இன்னைக்கு டுடே அந்த வீட்டோட அசஸ்மெண்ட் வேல்யூ வந்து 27 லட்சம் ரூபாய் சொல்கிறோம். இந்த 2.7ல் அந்த புள்ளி ஃபிகி அனண்டா பக்கம் போடும்படியா இருக்கு. நீங்கள் அந்த வேல்யூ இன்னைக்கு அப்படி வந்துருக்கு பெரியவா அப்படிங்கிறதுல. ரொம்ப பாக்கியசாலி. பெரியவாளை ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீர்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தை சமாஜத்தை